சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய சாதனை ஓடிடி தளத்தில் பண்ணி கொண்டு வருகிறது. இதனால் கங்குவா திரைப்படத்தினால் படக்குழுவுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பல மடங்கு இருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது ஒரு பேன் இண்டியா திரைப்படம் ஓடிடி ரைட்ஸ் வாங்கும்போது இந்த விஷயத்தை கடைபிடிப்பாங்க. ஒரு 100 கோடிக்கோ இல்லை 90 கோடிக்கோ அந்த ஓடிடி ரைட்ஸ் வாங்கிடுவாங்க. சவுத் இந்தியா தனியாக, ஹிந்தி தனியாக வாங்குவாங்க. அதே மாதிரி தான் கங்குவா திரைப்படத்துக்கும் பண்ணாங்க. ஆனால் கங்குவா திரைப்படத்துக்கு சவுத் இந்தியாவுக்கு ஒரு அமௌண்ட் 120 கோடி ரூபாய் அமௌண்ட் பேசி வாங்கிட்டாங்க. ஆனால் ஹிந்தியில் மட்டுமே தயாரிப்பு நிறுவனம் ஒரு பிளான் சொல்லியிருந்தாங்க. ஹிந்தியில் எங்களுக்கு அமௌண்ட் தர வேண்டாம், உங்களோட ஷேரை தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொதுவாக பல திரைப்படங்கள் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக மாறுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாழை திரைப்படம் ஓடிடி தளத்தில் மிகப்பெரிய வெற்றியானது. மகாராஜா திரைப்படம் ஓடிடி தளத்தில் மிகப்பெரிய வெற்றியானது. இதையெல்லாமே கருத்தில் கொண்டு தான் கங்குவா திரைப்படத்துக்கு ஷேரை படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க ஹிந்தியில் மட்டுமே. இப்போ ஹிந்தியில் இந்த திரைப்படம் நல்ல ரெஸ்பான்ஸ் ஓடிடி தளத்தில் பெற்றுக்கொண்டு வருகிறது. அதனால் அங்கே கிடைக்கிற அங்கே கிடைக்கிற 50% ஆஃப் ஷேரை தயாரிப்பு நிறுவனத்துக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே தயாரிப்பு நிறுவனத்துக்கு 270 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. மேபி ஓடிடி தளத்தில் நல்லா வசூல் செய்து ஒரு 100 கோடி கிடைத்து விட்டால் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள தயாரிப்பு நிறுவனம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓடிடி தளத்தில் சாதனை படைக்குமா படைக்காதா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல